இங்க ஒருத்தன் கடல் தண்ணியாவது குடிச்சிடலான்னு ட்ரை பண்றான். ஆனா கூட இருந்தவன் வேண்டான்னு தடுத்துடுறான். கடல் தண்ணி குடிச்சா இன்னும் சீக்கிரமா நம்ம இறந்து போயிடுவோம்னு சொல்றான். இவன் கையில இருக்கக்கூடிய பென்சில வச்சு லைஃப் ஜாக்கெட்ல லேண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கும்னு கால்குலேட் பண்றான். ஆனா அவங்க எந்த பக்கத்துல இருக்காங்க, எந்த பக்கத்துல இருந்து காத்து அடிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ போட்ல இருக்கக்கூடிய ரோப்பை எடுத்து லைஃப் ஜாக்கெட்ல கட்டி அதை தூக்கி போடுறாங்க. இதை வச்சு காத்து அடிக்கிற பக்கம் மெதுவா இழுத்துட்டு போகும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கடவுளை வேண்டுறாங்க. அன்னைக்கு நைட்டே மழை பெய்ய ஆரம்பிக்குது. அவங்க எல்லாரும் வாயை திறந்து அந்த மழை தண்ணியை குடிக்கிறாங்க. அடுத்த நாள் கன்ல இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கை ரிமூவ் பண்ணி அதை தூண்டிலா மாத்தி அதுல ஒருத்தன் மீன் பிடிக்கிறான். பாத்தீங்கன்னா பெரிய மீன் அந்த தூண்டில மாட்டிக்குது. ஒருத்தரால அதை இழுக்கவே முடியல. 3 பேரும் சேர்ந்து அதை இழுக்கும் போது தூண்டிலே கட் ஆயிடுது. அகைன் கட்டான கயிறை வச்சு இன்னொருத்தன் ட்ரை பண்றான். ஆனா எந்த மீனும் மாட்டவே இல்லை. கோவத்துல அவன் கையில இருந்த கத்தி எடுத்து வேக வேகமா தண்ணியில குத்த ஆரம்பிக்கிறான். ஆனா லக்கிலி அவனோட கையில ஒரு ஷார்க் மாட்டிக்குது. ஃபைனலி அவங்களுக்கு சாப்பிட ஃபுட்டு கிடைச்சிடுது. அதை பச்சையாவே வெட்டி சாப்பிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த மீட்டை எடுத்து பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க. பிளட்னால அட்ராக்ட் ஆகி அவங்களோட போட்டை சுத்தி நிறைய ஷார்க் வந்துடுது.